இட்ஸ் டியூஸ்டே. இப்போல்லாம் மார்னிங் அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே இருக்க குக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். லன்ச் மட்டும் மதியம் சூடாக சாப்பாடு மட்டும் வச்சுப்பேன். அதே மாதிரி மற்ற துணி துவைக்கிறது, இந்த பாத்திரம் கழுவுற ஒர்க் எல்லாமே பாப்பா சாப்பிட்ற டைம்லையோ இந்த மாதிரி சின்ன சின்ன நான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப முடிச்சிடுறது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பாப்பாவை வெளியவும் அதிகமாக கூட்டிகிட்டு போகிறதில்ல. இங்கே விளையாடுறதுக்கும் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால மேக்ஸிமம் டிவியை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுமே ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் இருக்க ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் அவங்கக்கிட்ட போனால் அவங்க ஆஃப்டர்நூன் தூங்கிடுவாங்க. அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலேயே எல்லாமே சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு பாலக்கீரை பருப்பு போட்டு குழம்பு வச்சுட்டு அது கூட கேரட் பொரியலும் ரசமும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்.